ஹாய் கைஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா எக் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யலாம் பார்க்கலாமா. ஸ்டவ் ஆன் பண்ணுங்கள், கடாய் அடுப்பில் வைங்க. ஒரு ஸ்பூன் கீ, ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம், ஒரு சின்னதாக பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, உப்பு போட்டு பாதி கூட ஃப்ரை பண்ண வேண்டாம், கால்வாசி ஃப்ரை பண்ணதுக்கு அப்புறமா கேரட் போடுங்க. கேரட் போட்டு அப்புறம் பீன்ஸ் போடுங்க. பீன்ஸ் போட்டதுக்கு அப்புறமா கோஸ் போடுங்க. எல்லாம் ஒரு ஸ்டெப்புக்கு அடுத்தது பண்ணுங்கள், ஃப்ரை பண்ணி. ஸோ அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் கேப்சிகம் போடுங்க. போட்டு ஓரளவு ஃப்ரை பண்ண பிறகு உங்களுக்கு எத்தனை முட்டை தேவையோ 2லேருந்து 3 வரைக்கும் போட்டுக்கலாம். முட்டை போட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக பெப்பரு, அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு மைல்டாக தான் ஃப்ரை பண்ணணும். ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணவே பண்ணாதீங்க. ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் டொமேட்டோ சாஸு, ஒரு ஸ்பூன் செஸ்ஃபான் சாஸ், ரெண்டையும் போட்டுட்டு நல்லா ஓரளவு ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம வடித்து வச்சுருக்க சாதமோ அல்லது பாஸ்மதி ரைஸும் போட்டு கிளறி வச்சிங்கன்னா சூப்பரான எக் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிரும். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் கைஸ்.